ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்கலாம், என்னெல்லாம் பார்த்துருக்கோன்ற ஒரு சின்ன ரீகாலோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருந்தோம், எதை பத்தி பார்க்குறோம்? டென்சஸ், அதாவது காலங்கள்ன்ற விஷயத்தை பத்தி பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த டென்சஸ் அப்படிங்கும்போது எதர் பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் கொடுத்துட்டு தான் இருக்கு. அப்போ ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்கு. அந்த ரூலை நம்ம அமைக்கும் போது அது அழகா அந்த சென்டென்ஸ் வந்து அமைஞ்சிரும் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் ரூல் வந்து அழகா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் ரூல் அமைச்சா மேம் ரூல் இருந்தா சென்டென்ஸ் எழுதலாமா? நான் தாராளமா. பட் ஆனா யார் வேணும்? ஆக்ஷன் இந்த பக்கம் வேணும். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு சப்ஜெக்ட் வேணும். ஏன்னா அந்த ரூலை வந்து என்ன பண்றது? ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு சப்ஜெக்ட் அண்ட் ஆக்ஷன் இருந்தா அந்த வாக்கியம் வந்து உங்களுக்கு அழகா அமைஞ்சிரும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு. ஸோ அப்போ ஒரு ரூல் அமைக்கிறதுக்கு ஒரு சென்டென்ஸ் அந்த வேர்ப் சப்ஜெக்டும் ஆக்ஷன் வார்த்தையும் இருக்கணும். ஆக்ஷன்ல சப்ஜெக்ட்ல பிரச்சனை கிடையாது. பட் ஆக்ஷன் வரும்போது நீங்க V1 ஆக்ஷனா, V2 ஆக்ஷனா, இல்ல V3 ஆக்ஷனா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு பேலன்ஸ்டா ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு என்னன்றதை ரீஅரேஞ்ச் பண்ணி அந்த சென்டென்ஸை நீங்க அமைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணணும்? அந்த ஆக்ஷன் வார்த்தை V3 வருமா, V2 வருமா, டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரூல். உங்க ரூலுக்கு ஏற்ற மாதிரியோ உங்க டென்ஸுக்கு ஏற்ற மாதிரியோ நீங்க அமைச்சிக்கலாம். அண்ட் தென் என்ன பண்ணலாம்னா, ஸோ நீங்க இந்த ரூலை வச்சு நீங்க சென்டென்ஸ் அமைச்சதுக்கு அப்புறமா இந்த சென்டென்ஸை நீங்க எலாபரேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்ல சிம்பிள் சென்டென்சஸா நான் ஃப்ரேம் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னாலும் நீங்க ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டென்ஸ் என்ன, அதோட ரூல் என்ன, தென் என்ன வேர்ப் ஃபார்ம், அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. இன்னைக்கான டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுல எதை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்சஸ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வேர்ப் ஃபார்ம் எழுதிக்கலாம். V1, V2 அண்ட் V3. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு வேர்ப் தான் டிக் அப்படிங்கிறது தான். டிக் அப்படிங்கிறது தோண்டி. அதாவது இந்த டிக்குங்கிறத நம்ம எதுல சொல்லுவோம்? ப்ரெசென்ட்ல சொல்லுவோம். இதுவே பாஸ்ட்லயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லயும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டக். அதாவது டக்குன்னு வரும்போது தோண்டினார். தோண்டினார், தோண்டி இருந்தார், அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ டிக், டக், டக் அப்படிங்கிறத நம்ம வேர்ப்ல முடிச்சிட்டோம். இதை எப்படி நம்ம கம்பைன் பண்ணலாம்னு பார்ப்போம். சப்ஜெக்ட், என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்கு? I, we, you, he, she, they, it. இப்போ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ல இருக்காங்க. ஆஸ் வெல் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை எப்படி கொண்டு வரலாம்னு பார்ப்போம். ரூல் என்ன ரூல்? வில் ஆர் ஷல். ஸோ நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால நாட், பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுனால ஹேவ், அண்ட் தென் ஃபியூச்சர் டென்ஸ்ங்கிறதுனால V3. ஸோ V3 வந்து விச் இஸ் இண்டிகேட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ ஒவ்வொன்றும் குறிக்குது. ஸோ உங்களுக்கு ஃபியூச்சர்னால வில் ஆர் ஷால் V3, பர்ஃபெக்ட்னால ஹேவ், நெகட்டிவ்னால நாட். அப்போ ரூல் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இந்த சென்டென்ஸ் அமைக்க போகிறோம். எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன சொல்லணும்னா, இந்த தோண்டி, அதாவது டிக், டக் அப்படிங்கிறத நீங்கள் ஜென்ரலாக ஒரு வார்த்தை சொல்லலாம். இல்லை என்னோட வாயை கலராத, இல்லை இந்த விஷயத்தை கலராத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லிக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, ஸோ தே அப்படிங்கிறத எடுக்கிறேன். தே வில் நாட் ஹாவ் டக். ஸோ தே வில் நாட் ஹாவ் டக்னா தோண்டினார் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே வில் நாட் ஹாவ் இருக்கிறதுனால ஸோ அவர்கள் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? தோண்டி இருக்க மாட்டார்கள். சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இல்லை நான் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா தே வில் நாட் ஹாவ் டக் த ட்ரைனேஜ். ட்ரைனேஜ் சொல்லிக்கலாம், இல்லைன்னா வெல் சொல்லிக்கலாம், எனிதிங். ஸோ நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதை சொல்லிக்கலாம். ஸோ இப்போ தே வில் நாட் ஹாவ் டக் த ட்ரைனேஜ் அப்படின்னு இருக்கு. தே அப்படிங்கும் போது அவர்கள் இல்லையா? நிறைய பேர், அதாவது வயசுல பெரியவர்களையும் சொல்லலாம், இல்லை நிறைய பேர் இருந்தாலும் அவர்கள்னு சொல்லலாம். ஸோ அவர்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? ட்ரைனேஜ், ஸோ வடிகால். ஸோ அவர்கள் வடிகால் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? வில் நாட் ஹாவ் டக். ஸோ அவர்கள் வடிகால் தோண்டி இருக்க மாட்டார்கள். ஃபர்ஸ்ட் அவர்கள் வடிகாலுங்கிறது ரெண்டாவது, தோண்டிங்கிறது அவங்களுக்கு எங்க வந்துடும்? மூணாவது வந்துருச்சா? இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது நாலாவது அவங்களுக்கு வரும். இந்த இடத்துல
அவர்கள் யூஸ் பண்ணதால இந்த இடத்துல மாட்டார்கள் அப்படின்னு யூஸ் பண்றோம். ஸோ ஏன்னா இங்க என்ன பண்றோம், இதை நம்ம ரெஸ்பெக்டா நம்ம வந்து பெரியவங்களையும் சொல்றோம். இல்லை அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நீங்க காயில் அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தே வில் நாட் ஹேவ் டக் த ட்ரைனேஜ்னும் போது அவர்கள் வடிகால் தோண்டி இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத நீங்க சொல்லிக்கலாம். ஸோ இந்த இடத்துல டிக் டக்குன்றதை நான் அதுதான் சொன்னேன். இந்த இடத்துல நீங்கள் ட்ரைனேஜ் இல்லைனா பிட்டு வால், அதாவது கிணறு பள்ளம், ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம், ஒரு சீக்ரெட்டை பற்றி பேசுறீங்க, இல்லை ஒரு பர்சனல்ஸ் பற்றி பேசுறீங்க அப்படிங்கும்போது, இல்லை பேச்சு வழக்கில் ஒரு கேஷுவலாக நீங்கள் பேசும்போது கூட வாய கலராது அப்படின்னு சொல்லுவாங்க. டோன்ட் டிக் மை மவுத் அப்படிங்கிறது, இல்லை டோன்ட் டிக் திஸ் பர்சனல் இஷ்யூஸ், அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லிக்கலாம். இதை இங்கே தான் பயன்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு ஜென்ரலான வார்த்தை தான், யூ கேன் யூட்டிலைஸ் ஆஃப் தட். ஸோ அப்போ நான் ரூல் நமக்கு கரெக்டாக அமையணும். ஸோ ரூல் வந்து ஃபியூச்சர் அப்படின்னா பிபி, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபியூச்சர் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா V2 யூஸ் பண்ணிடுவாங்க, இல்லை V1 யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு பிபி இருக்கு, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குன்றது கொஞ்சம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது. ஸோ ஆனால் என்ன பண்ணணும், நீங்கள் ரூல் ஃபியூச்சர்னாலே உங்களுக்கு என்ன இங்கே போயிடணும், V3க்கு போயிடணும். அதே மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்ட் வருது, ஃபியூச்சரில் பர்ஃபெக்ட் வருதுன்னா ஹேவ்ல வரணும். ஓகேயா? ஸோ ஏன்னா நமக்கு பாஸ்ட்ல வரும்போது ஹேட்ல வந்துடும். ஸோ இந்த இடத்துல ஹேவ் அப்படிங்கிறது வரும். ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் டிக் டக் இருக்கு. ஸோ அந்த இந்த நெகட்டிவ் ரூலை வச்சு நான் இன்னைக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த சென்டென்ஸையும் இந்த வேர்ப் ஃபார்மையும் வச்சுக்கிட்டு ஒரு 5 to 10 or 20 சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. ஃப்ரேம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பேசவும் ஆரம்பிங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.